ஓ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம வந்து தேர்ட் டைம் இந்தியன் ஃபிளாக் டிரைவிங் திடி ஆட போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருப்போம். ஆனால் அதில் நம்ம வாய்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் இதில் நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து விளையாட போகிறோம். வாங்க, இன்னைக்கு தரமாக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏங்க இந்த இடத்த ஒரு வாட்டி நான் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்றேங்க. ஏன்னா இந்த இடம் அது இந்த கேமுக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த முன்னாடி ஒரு வீடு இருந்துச்சு, அந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனால் இது ஏதோ புது வீடாக இருக்குது நான் கேள்விப்பட்டேன். அதாவது எங்க ஜிம்மு தான் இருக்கா. ஜிம்மு போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அட போடா, சும்மா போய் நிற்கிட்டு ஏன்டா இதை வாங்கி வச்சுருக்கேன். எங்க சரியான ஆமாம் இப்படி தானே சும்மா சுற்றி பார்க்கறதுதான் ஒன்று. வாவ் நல்லா இருக்கு. நான் எப்படியாச்சும் மொட்டை மாடி மேலே போகணுமே. நான் இதை வாட்டி பார்த்துருக்கேன், நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கேன். இது மூலமா மொட்டை மாடிக்கு போதா? ஏம்மா மாட்டிக்கினாங்க. ஐயோ டேய் அதான் இருங்க, ஜூம் பண்ணி வைப்போம். டேய் ஏங்க எனக்கு எதுவும் செட்டு வரல. பசாம நான் ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏங்க நான் என்ன பண்ண தெரியுமாங்க, நான் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். அவன் போய் சிக்கிங்க. நானா அதாவது திருப்பி வெளியே வரத்துக்கு வேறு வழியே இல்லை, அந்த ஆப்ஷன் தான் இருக்குனால வந்துட்டேன். காரு கூட நல்லா இருக்கு. சரி இங்கே ஏதோ கார் இருக்கு. இல்லை சீப் போட்ஸ் கூட போடலான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏய் இது ரேசிங் மோடா? ஏங்க சூப்பருங்க. அதாவது இப்போ நம்ம ரேஸ் கூட ஓடலாமா? ஏங்க பசங்க நம்ம என்ன பவர்ஃபுல் பைக் எடுத்துக்கலாம். எது ரொம்ப பவர்ஃபுல்லு? பேசாம 6000 போட்டு ஒரு பைக் இருக்கு. 600. ஐயோ 2 0 போட்டுன்னு எங்கள் பைக் செம்ம ஸ்பீடாக போகணும்னு இது வரைக்கும் கேள்விப்பட்டேன். அதான் இப்போ நம்ம ரேஸுக்கு ஓட போகிறோங்க. இந்தமாரி ஆப்ஷன் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏங்க சூப்பருங்க. இந்த பைக் நான் ஏன் சொல்லலாம். ஏங்க ரேஸடிக்கோ. ஆனால் ரேஸுக்கு யாரும் இல்லை, நம்ம தான் போடணுமோ? ஏங்க இரு, ரேசிங் பாயிண்ட் எது இப்படி இது காமிக்குது? ஏங்க இது ஃபினிஷிங்கா? அப்போ இது ஃபினிஷிங்க. அப்போ எந்த ரூட்டு நம்மளது தெரியலையே. ஏங்க நான் ஒன்று பண்ணுறேன். இது நம்மளது எது ஸ்டார்டிங் பாயிண்ட்? அப்போ ஏங்க பொசிஷன் 1 காமிக்குது. அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? பேசாம இப்படி போய் பார்ப்போமா? இது திருப்பி இப்படி திருப்ப. நான் இங்கே ஒரு ஆர்மி பேஸ் கூட இருக்கும். இது ஃபினிஷிங்னு காமிக்குது. பொசிஷன் 2 எனக்கு ஒன்றும் புரியலைங்க என்ன நடக்குதுன்னு. என்ன பொசிஷன் என்ன இங்கே ஸ்டார்ட் போட்டிருக்கு? யுவர் பொசிஷன் 1. என்ன நீங்கள் ஸ்டார்ட்டு? இருங்க ஏங்க எனக்கு ஒன்றும் புரியலங்க. ஓ இப்போ ரீசெட் ஆகுது. ஏங்க எனக்கு ஒன்றும் புரியல. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நான் திருப்பி ரீசெட் கொடுக்குறேன். கேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா ரீசெட் காமிச்சிச்சுல்ல, அதனால் ரீசெட் கொடுத்துறேன். இப்போ எனக்கு ஒரு ஐடியா, நான் திருப்பி அந்த ரேஸ்குள்ளே போகிறேன். இது எப்படி தானே கேட்குறீங்க? எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தேன்ல, எனக்கு அதில் ஒரு ஐடியா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அதாவது ஒரு சில பேர் பொசிஷன் 1 பொசிஷன் 2 தான் காமிச்சிச்சுல்ல. எங்கே அந்த கேட், அதாவது இங்கே ஒரு வால் மாரி போட்டுருந்தாங்க, நான் நல்லா பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன். இப்போ அந்த வாலில் நின்றுட்டு கொஞ்சம் தள்ளி போய்கிட்டு இப்போ இதை கொடுக்க போகிறேன். இதை கொடுத்தா ஏங்க அதாவது எனக்கு புரியுதுங்க. இப்போ தான் தோங்க ஏங்க எனக்கு இப்போ தாங்க புரியுது. அதாவது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில் போய் விட மாட்டுறாங்க. புரியுதா உங்களுக்கு?
எனக்கு இப்போ தாங்க புரியுது ரேஸு. ஐயோ தெரியாமல் இங்கே நிட்டுமே. ஏங்க நான் திருப்பி ரீசார்ட் கொடுக்குறேன். ரீசார்ட் கொடுக்குறதுக்கு போர் அடிக்கும் தான். சாரி மன்னிச்சிருங்க, நான் இந்த ரேஸில் ஜெயிக்காமல் விட மாட்டேன். ஏன் நான் வந்து திருப்பி ரீசார்ட் கொடுத்துறேன். அதாவது அந்த வால்கிட்ட போனால் நம்மளுக்கு வந்து வேறு எதுவும் காமிக்குது. நான் பேசாமல் பண்ண போகிறேங்க. எனக்கு இன்னொரு இடம் வந்திருக்கு. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எங்கே காமிச்சாங்கன்னா இதோ, அதாவது நம்ம தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போகணும் போல். புரியுதா உங்களுக்கு? நம்ம தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கே போகணும். இதோ இங்கே தாங்க ஸ்டார்டிங்கு. அப்படி தான் எங்கள் ஞாபகம். எங்கே தான் ஸ்டார்டிங் இந்த மாதிரி ஞாபகம். பார்க்கலாம். ஏய் என்னடா வாண்டடா வாஸ் ஏங்க ஏங்க அதாவது அவங்களே ஒரு வண்டி கொடுக்குறாங்கங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களே ஒரு வண்டி வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது தெரியாமல் நிச்சை நான் ஒரு முட்டாளுங்க, சரியான முட்டாளுங்க. எனக்கு ஒன்றும் புரியல இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஆனால் இந்த புதுசாக ரேஸ் பாயிண்ட் நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் இப்போ திருப்பி ரேஸ் கொடுக்க போகிறேன். ஏங்க ஓ எப்போ ஏங்க என்னது இது? இன்னைக்கு நம்ம லட்சன்றீங்க. ஹே ஹே என்னடா இது? என்ன என்னங்க சாப்பிடுக்கிறாங்க? அடே இங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது எனக்கு ஒன்றும் தெரில. நான் இப்போ இன்னொரு ஐடியா வச்சுருக்கேங்க. அது மூலிமா நான் இப்போ ரேஸ் ஓட போகிறேன். நான் ரேஸில் ஜெயிக்க விட மாட்டேன். இன்றைக்கி நான் ரேஸில் ஜெயிக்காம இன்னைக்கு நானே விடுறதா இல்லை என்று தாரகேஷ் கூறப்பட்டு நிற்கிறான். கிளம்பலாமா? அதாவது நம்ம ரேஸுக்கு ஓட முடியாது. இப்போ நான் ரேஸுக்கு ஓட போகிறேன். ஸ்டார்டிங்கு தளத்தில் வராளே, திரு போகிறாளே, தெருவா தளபதி தான். பிளாஸ்டே பிளாஸ்டே என்ன வீ கச்சேரி, என்ன வீ கச்சேரி, ஏன் பறக்க விட்டு கிறுக்கிட்டு கிட்ட அல்லதாம்மா. பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் யார் விஜய் அங்கிள் ஃபேன்ஸோ அவங்க எல்லாம் வந்து லைக் பண்ணுங்கள். யார் யார் சூர்யா அங்கிள் ஃபேன்ஸோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ ஒன்று நம்ம டக்குன்னு போகணும். சாரி, அதை நான் தப்பாக சொல்லிட்டேன். யார் யார் ஐயோ ரேங்க ஒருத்தவங்க போயிட்டாங்க. ஓடிடலாம் ஓடுறா டேய் போடா டேய். எங்க நான் வர ரேஸ் பைக் எடுத்துருக்கேன். எங்க நம்ம வந்து 7th பொசிஷனா? விட மாட்டேன்டா. இந்த தாரகேஷ் என்னைக்கு விட மாட்டான் என்று தாரகேஷ் விட மாட்டா. யாஹூ போடு தகிட்டதும். ஐயா எங்க ரொம்ப தூரம் வந்துட்டா. ஐயோ நம்ம அதில் ஜம்ப் பண்ணியிருக்க கூடாதோ? அச்சோ டக்குன்னு பைக் எடுக்கணுமே. ஏங்க நம்ம இன்னைக்கு செத்தாங்க. இன்னைக்கு நம்ம சரி நம்ம அவுட் ஆக போகிறோம் போல. நான் விட மாட்டேன். நான் இப்போ எதுனா ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு வேறு என்ன ஷார்ட்கட் இருக்குது? எனக்கு ஒரு ஷார்ட்கட் தெரியும். அந்த ஷார்ட்கட் மூலிமா நான் ஜெயிக்க போகிறேன். ஐயோ ஏங்க என்ன ஏது போட்டு கட்டி பேத்துது. அதாவது எங்க ஃபினிஷிங் பாயிண்ட்டுக்கே போயிட்டாங்க. ஐயோ பக்கம் ஜட்பாக் எடுத்துகிட்டு போயிடலாமா? ஐயோ சத்தம்டா இன்னைக்கு நம்ம. ஆஹா இன்னைக்கு நம்ம அவுட் ஆயிடுமோ? அவுட் ஆக நான் விட மாட்டேன் தாரகேஷ். உன் உயிர் ஜெயிக்கிடும் என்று தாரகேஷ் கூறப்பட்டு உருக்கிறான். ஒருத்தனை வரானே திருப்பிட்ட போடுறானே. தெருவா தளபதி தான். பிளாஸ்டே என்ன வீ கச்சேரி கொடியா பறக்க விட்டு கிறுக்கிட்டு கிட்ட அல்லதாம்மா. என்ன வீ கச்சேரி கொடியா பறக்க விட்டு கிறுக்கிட்டு கிட்ட அல்லதாம்மா. அலைபா வீ தலைவா திருத்திட போறாளே. தெருவா தளபதி தான். பிளாஸ்டே அவங்க வரத்துக்கு என்ன டைம் ஆகும்? ஏங்க பேசாம திருப்பி ரீஸ்டார்ட் ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆஹா ஏங்க நம்ம எப்படியாச்சு நம்ம ஜெயிப்போங்க. நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். சீட்டிங்காக இருந்தாலும்
ஏங்க ஒருத்தன் வந்து முட்டினான். அச்சோ அதான் நம்ம தேர்டு ஜெயிக்க போகிறோம். எஸ், ஃபஸ்ட்டு பொசிஷன். யுவர் பொசிஷன் ஃபஸ்ட்டு. ரேஸ் ஃபினிஷ்ட். அதாவது இந்த வாட்டி நான் கார் எடுக்க போகிறது இல்லைங்க. இந்த வாட்டி நான் என்ன சாரி, இந்த வாட்டி நான் பைக் எடுக்க போகிறது இல்லை, கார் எடுக்க போகிறேன். இது ரொம்ப எனக்கு இது ரொம்ப போர் அடிக்குது இல்லை? ஆமாங்க, ஆனாலும் நான் அதை ட்ரை பண்ண விட மாட்டேன். அதாவது பாஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கும். அதனால் என் காரை வந்து நான் மாடிஃபிகேட் பண்ண போகிறேன். ஆமாங்க, இதில் மாடிஃபிகேட்டோட ஆப்ஷன் கூட இருக்குது. நான் இப்போ தான் பார்த்தேன். டேய் டக்குன்னு மாடிஃபிகேட் ஆடுறா. எல்லாத்தையும் மாடிஃபிகேட் பண்ணிட்டு தாங்க இன்றைக்கி நான் ஓட போகிறேன். இன்றைக்கி நான் யார் என்று பாப்பாய். ஏங்க வேறு என்ன ரேஸ் கார் இருக்குன்னா நீங்கள் ஏன்னா சொல்லுங்க சரியா? கலர் கூட இதுக்கு செட்டே ஆகலையே. கலர் பிளாக் கலர் குர்ரா, பிளாக் கலரை ரேஸுக்கு ரெடி ஆகாமே முதல்ல பேக் போய்க்கலாம். என்னென்ன வீ கச்சேரி, தளபதி கச்சேரி, அனசபாரு எப்பா கொஞ்சம் பேசு, ஜொலிக்குதுமா ரொம்ப ஜொலிக்குதுமா, தன்னத்தில் வராளே உள்ளே போ, திருப்பி உள்ளே போ, தன்னத்தில் வராளே திட போகிறாளே, தெருவா தளபதி தான் பிளாஸ்டே என்னென்ன வீ கச்சேரி, என்னென்ன வீ கச்சேரி, பறக்க விட்டு கிறுக்கிட்டு கிட்டாமா அம்மா தாப்புதான் அம்மா தாமா. நான் இப்போ கிளம்ப போகிறேன். ரேசிங் மோட் யார் இச்சிட்டு போனாலும் பரவாயில்ல, நான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும். இப்போ அதான் நம்மளோட குறிக்கோள். எங்கே நான் எப்படியாச்சும் போகணுங்க. எங்கே ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திட போகிறாளே, ஐயோ கைஸ் நான் விட மாட்டேன். அடா மெண்டல் ஆமாம், நம்மகிட்ட ஜம்பிங் ஆப்ஷன் இருக்குல்ல. எங்க சாரிங்க, அதாவது நம்மகிட்ட ஜம்பிங் ஆப்ஷன் இருக்குன்னு நான் மறந்து போயிட்டேன். இப்போ நான் இந்த வாட்டியே ஜம்ப் பண்ண முடியுமா? எவ்வளோ தூரம் ஜம்ப் ஆகுது? ஏடா போடா. ஏங்க நான் திருப்பி ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். ஏங்க எனக்கு அதாவது நான் ஒன்று யோசிக்க மறந்துட்டேங்க. அதாவது இதில் ஜம்பிங் ஆப்ஷன் கூட ஒன்று இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இதுமாதிரி ஜம்ப்பு கூட காரால் பண்ண முடியும். அதாவது நான் மிஸ்டேக் கிரியேட் விளாக்ஸ்ட்டு ஒரு விளாக் இருக்குங்க, நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த விளாக் மூலிமா நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன். அது மூலிமா இந்த ரேஸ் எனக்கு தெரியாது, நானே இப்போ தான் பார்க்குறேன். இப்போ அதை பார்க்கறதில்ல. சரி இந்தியன் ஸ்பெக் தான் வச்சுருக்கோமே, சரி சும்மா விளாடுவோமே, சப்ஸ்கிரைபருக்காக விளாடுவோமே சொல்லிட்டு விளாட்னேன். ஆனால் அதுக்காக நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, பெல் லைக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும், இதுதாங்க என் ஆசையே. ஆனால் என் ஆசையை நீங்கள் நிறைவேற்றுறீங்களா? சத்தியமாக கிடையாது. நீங்கள் என் ஆசையை நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க. ஒன்லி என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் எனக்காக லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு போடுறாங்க. ஆமாங்க, நீங்கள் நான் எப்படி சொல்கிறது தெரியலையே. சரி, இன்றைக்கி நீங்கள் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுனா உங்கள் கனவுல வந்து ரேஸ் ஓடுவீங்க நீங்கள் இந்த மாதிரியே. ஆனால் அதை நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, புரியுதா? நீங்கள் அதில் ஆனால் ரேஸில் ஜெயிக்க மாட்டீங்க, ஓகேவாங்க? நீங்கள் அதில் ரேஸில் ஜெயிக்க மாட்டீங்க. ரேஸில் ஜெயிக்காமல் நீங்கள் வந்து அழுவீங்க. ஐயோ இப்படி தான் போகல. உழுதுடா டேய், எப்பா சுவாமி, ஏங்க என்னங்க இது? விட மாட்டேன். ஏன் அதாவது இவன் வந்து பறக்குறாங்க, இந்த கார் வந்து பறக்குது. இதான் எனக்கு கடைசி சான்ஸ். நான் இதோட நிறுத்திட்டு போகிறேன். எங்க பாதி காலம் முன்னாடியே போயிடுச்சுங்க. நம்ம இப்போ பொசிஷன் 5ல் இருக்கோம். நம்ம டக்குன்னு போனோம். ஒருத்தனை வரானே, திருப்பிட்ட போடுறானே, தெருவா தளபதி தான் பிளாஸ்டே என்னென்ன வீ கச்சேரி கொடியா பறக்க விட்டு கிறுக்கிட்டு கிட்டால் தாமா, என்னென்ன வீ கச்சேரி கொடியா பறக்க விட்டு கிறுக்கிட்டு கிட்டால் தாமா. இதுக்குள்ளே வழி இல்லையா? ஓ அப்படிதான் போகணுமா? ஐயோ எங்க அப்படி போகணுமா? எங்க திறமை இப்படி வந்துட்டேன். என்னென்ன வீ கச்சேரி. ஏன் அங்கே வந்து நம்மளுக்கு என்ன இடிக்கிறாமே வச்சு பரவாயில்ல.
அதுவும் வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால நான் தோற்று போயிடுறேன். நான் பறந்துட்டு போகிறேன். ஒன்றும் ஜம்ப்பு 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 ஜம்ப்பு. இங்கே வீடு கூட இருக்குது. அதாவது நானே வீடு கட்டினேன். சரி போடா போடா போடா. நம்ம பொசிஷன் லெவலில் இருக்கும். கண்ணத்தில் வராளே, திட போகிறாளே, தெருவா தளபதி தான் பிளாஸ்டே என்னென்ன கச்சேரி கொடியா பறக்க விட்டு கிறுக்கிட்டு கிட்டாலுதாமா என்னென்ன கச்சேரி கொடியா பறக்க விட்டு கிறுக்கிட்டு கிட்டாலுதாமா பித்தா 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 அது இப்போ நம்ம பொசிஷன் 1ல சாரி நான் ஃபினிஷ் பண்ணோம். எப்படியாச்சும் போகணும். ஐயோ பொசிஷன் 3யா எப்படிங்க நான் பொசிஷன் 3 வந்தேன்? நான் பொசிஷன் 1 தானே போயிருக்கணும். நம்ம அதுக்குள்ளே போகணுமா? சரிங்க, கடைசி முறை இந்த வாட்டி ரேஸ் ஆரம்பிக்க போகிறேன். சாரி, கடைசி முறை கைஸ். நான் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ரெடி போகலாமா? ரெடி ஓடுறாஜூட்டு கைஸ். நான் இப்போ போயிட்டேன். போடா நிற்காதரா தாழ்கிச்சு. பொசிஷன் 5. அப்போ ஐயோ பொசிஷன் 5 கொண்டோம். பொசிஷன் 5 இதை ராம் வச்சுட்டு ஓடணும். அப்போ தான் பொசிஷன் 1. பொசிஷன் 1. என்னங்க இது சொதுப்பில் வந்துங்கன்னே இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். இந்த வாட்டி விட மாட்டாங்க. இந்த வாட்டி விட்டுறவே கூடாது. எனக்கு கண்ணத்தில் வராளே, திருத்தில போகிறாளே, தெருவா தளபதி தான் பிளாஸ்டே என்னென்ன கச்சே. அதாவது இதான் ரேஸ் கார் இல்லைங்க. ரேஸ் கார் இல்லைனால நம்மளால் அவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியல. புரியுதா உங்களுக்கு? அது ஏன் ஓட முடியல? நம்ம அதில் போகவே கூடாதுங்க. அதில் போனால் அதை பாருங்கள் எங்கே போய் விழுறோண்டு. அதுக்கு இப்படி போடுறதே நம்மளுக்கு பெட்டர் இல்லை. இப்படி போகிறதே நம்மளுக்கு பெட்டரு. அதில் போனால் நம்ம பறந்து போயிடுறோங்க. புரியுதா உங்களுக்கு நான் ஏன் அப்படி சொல்கிறேன்ட்டு? அப்படி போனால் நம்ம பறந்து போயிடுறோம். ரொம்ப தூரம் பறந்து போயிடும் கைஸ். அதாவது நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இருக்குல்ல. நாளைக்கு எனக்கு நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. அதை நான் நியூ ஸ்டூடெண்ட்டு. எங்கள் புது ஸ்கூலு. நான் நியூ ஸ்டூடெண்ட்டு. அதனால் என் அம்மா அதாவது கலர் ட்ரெஸ் தான் போட்டு வரணும். அந்த நியூ ஸ்டூடெண்ட் ஏன்னா நான் ட்ரெஸ் வாங்கலைல்ல. அதனாலங்க புரியுதா? நான் எப்படியாச்சும் முன்னாடி போயிடணுங்க. ஆமாங்க, இப்போ தான் நான் தான் ஃபஸ்ட் ப்ளேஸு. கணத்தில் வராளே, திருத்திட போகிறாளே, தெருவா தளபதி தான் பிளாஸ்டே என்னென்ன கச்சேரி. நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. ரேஸ் காரால நாங்கள் தான் ஜெயிப்போம்ல. நாங்கள் தான் யாரு கைஸ். இதான் சொல்லுவாங்க, விடாமுயற்சி விஸ்வதோஷம் என்று சொல்லுவாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருவீங்க. அதாவது விடாமுயற்சி பண்ணால் நம்ம என்றைக்கோ ஜெயிப்போண்டு. இதே தான் நீங்களும் ஃபாலோ பண்ணணும். விடாமுயற்சி விஸ்வதோஷம். அதாவது நான் தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் விடாமுயற்சி செஞ்சால் நம்மளால முடியும். சரிங்க, இப்போ நான் வேறு என்ன பண்ண போகிறேன்? இன்னும் நான் கேம் முடிக்கல. யாரும் இந்த கேம் விட்டு போயிடாதீங்க. இன்னும் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது. சரியா? போயிடாதீங்க. ஆக்சுவலி நான் 3 வாட்டி பொசிஷன் வந்திருக்கேன். அதாவது அந்த 2 வாட்டி சீட்டிங் பண்ணி வந்தேன். இப்போ கடைசியாக தான் நான் பண்ணது. நான் எப்படி ஜெயிச்சிட்டேன் மாறான்னு சொல்லிட்டு ஜெயிச்சிட்டேன். ஜாலியாக இருந்துச்சுல்ல. சரி, வேறு என்ன மோடு இருக்கா? என்னை வாட்டி கேள்விப்படுறேன். வேறு எந்த மோடும் இல்லைங்க. சரிம்மா, இப்போ நான் மிஸ்டேக் வ்ளாக்ஸ் மூலிமா நான் சீப் கோட்ஸ் தான் பார்த்தேன். அந்த சீப் கோட் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா? சரிங்க, ஃபஸ்ட்டு காரோட சீப் கோட் போட்டு பார்ப்போம். ஆனால் அதான் உண்மையாக தெரிலங்க. உண்மையாக தான் நல்லாயிருக்கும். இது புகாட்டியில் இது எப்பயும் வந்த காரு. நான் போடுற சீப் கோட்ஸாக பார்த்து பண்ணுங்க. இந்த புகாட்டி வேணாம், சும்மா சொன்னாங்க. இது எனக்கே தெரியும். இந்த சீப் கோட்ஸ் தான் நான் சும்மா சொன்னேன். இது எனக்கே தெரியுங்க.
இந்த கார் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் நான் இது எடுத்துக்க விரும்பல. அது இது லம்போகினியாங்க, சரி லம்போகினியா ஒன்றும் புரியல. ஓய் இந்த காரா? இதுவும் நல்ல கார் தான். சரி பைக்கில் பார்ப்போமா? பைக்கில் கூட நிறையவே இருக்குது. நான் 888 போட்டு பார்க்குறேன். தனத்தில் வராளே, திருச்சியில் போகிறாளே, தெரு திருவா மன திருவா, பிளாஸ்டே பிளாஸ்டே என்ன நேவி கச்சேரி, என்ன நேவி கச்சேரி. ஏங்க நான் வந்து திருப்பியே சொல்கிறேன், நீ யார் யார் விஜய் அங்கிளோடைய ஃபேன்ஸோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தான் விஜய் அங்கிள் ஃபேன்ட்டு. அப்படி சூர்யா அங்கிள் ஃபேன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து சூர்யா அங்கிள் ஃபேனு அப்படி சொல்லுங்கள். நான் இந்த கார் தான் எடுக்க போகிறேன். அதாவது நல்லா இருக்குங்க. ஏங்க இதுவும் ஆக்சுவலி ரேஸ் கார் தான். இதுச்சும் ஒரு ரேஸ் கார் ஓடுமா? வேணாம். அதாவது ஏங்க இது எவ்வளோ ஸ்பீடு போகுது பார்ப்போமா? 200 போயிருக்குது. ஜம்ப் ஆகுது 270 தாங்க. கம்மி ஆமாம் ரொம்ப கம்மி. ஜம்ப் ஆக முடியலாம். டே ஜம்ப் ஆகுதுடா. ஜம்ப் ஆக முடியலாம். இதுதான் பிளாஸ்டே. ஏங்க எனக்கு அந்த திருப்பி அந்த ரேஸ் ஓடணும் போல இருக்குது. ஆனால் அதை நான் வேணான்னு யோசிக்கிறேன். ஏங்க இப்போ நம்ம சில சேலஞ்ச் தான் பண்ணலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த காரை வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடத்துல உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். ஃபஸ்ட்டு அந்த இடத்த காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ரேஸ் ஓடிடலாம். சரி ரேஸ்ன்ற வரேன். ஏங்க இது நம்ம இந்த கார் தான் தண்ணிக்குள்ளே விட்டு பார்ப்போமா ஒரு வாட்டி? என்ன ஆகுது பார்ப்போமா? என்னடா ஒன்றும் ஆகல. ஏங்க இன்ஜினுக்குள்ளே போய் தண்ணி ஆகுது. என்னங்க இது வித்தியாசமாக இருக்குது. சரி ஃபஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினேன் சொன்னேன்ல, அது நான் வீடு கட்டல. அதாவது அதுவே இந்த ரோஹித் கேமிங் ஸ்டூடியோ தான் இது வந்து பண்ணாங்க. அதாவது ரோஹித் அண்ணா தான் இந்த கேம் வந்து உருவாக்குனாங்க. அவங்க யார் தெரியாது, ரோஹித் கேமிங் ஸ்டூடியோட்டு போட்டுருந்துச்சு. அது மூலிமா சொன்னேன். ஆனால் அவங்க அமெரிக்காக்காரன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கிலீஷாக பார்த்துருக்காங்க. அவங்க வீடியோ நான் பார்த்துருக்கேங்க. இந்த வாட்டி அவங்க வீடியோவை நான் பார்த்துருக்கேன். கண்ணத்தில் வராளே, திருத்திட போகிறேன். இதோ இதுதான் எங்கள் வீடு பாருங்கள். ஆட்டோமேட்டிக் டோரு இங்கே பாருங்களேன். பக்கத்தில் போனால் ஓப்பன் ஆகிடும். உள்ளே போய்ட்டு காரை இங்கே விட்டுடலாம். இங்கே உள்ளே போய்ட்டு காரை விட்டு இங்கே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள் வெளியேருந்து பார்க்கறதுலே வீடு இப்படி இருக்குது. அப்படி உள்ளே போய் பார்ப்போமா? இங்கே தான் இந்த சிங்கராஜாவோடைய ஃபோட்டோ இருக்குது. சிங்கராஜா மகாகாளி சிங்கராஜா. சும்மா ஒரு தமாஷி சோஃபா. சாரிங்க கொஞ்சம் ஹேங் ஆகுது, என்னன்னு தெரியல. அதாவது ரொம்ப நாள் வீடியோ போடனால ஹேங் ஆகுது. அதனால இந்த வீடியோ பார்க்க போயிடாதீங்க. இன்னும் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குது இந்த இடத்த பாருங்களேன். ஆனால் இது ஒரு ஓப்பன் பிளேஸுங்க. இந்த ஓப்பன் பிளேஸில் எதுக்காக இந்த ஓப்பன் பிளேஸ் வச்சாங்கன்னு தெரில. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிவி தான் இருக்குது. பாருங்க மொட்டை மாடிக்கு போகலாமா? இந்த மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. அந்த கம்ப்யூட்டர் மேலே ஏறினீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்துடலாம். இதோ நல்லா இருக்குல்ல? ஐயோ அம்மா சாமி, ஓம் பராசக்தி, ஓம் ஐம்பசக்தி. ஆனால் இன்னும் இங்கேருந்து எப்படி கீழே இறங்குதான் தெரியாது. அதுக்கு நம்ம இங்கேருந்து குச்சிடணும். ஆமாம் இங்கே தான் தண்ணி இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக தான் குறையும். ஆனால் நல்லா இருக்குங்க வீடு. வெளியே தான் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஆக்சுவலி இங்கே கூட கார் விட்டுக்கலாம். ஆக்சுவலி இங்கே தான் காரே ஆக்சுவலி விடணும். எப்படி தெரியுமா? அப்படி போயிட்டு இதோ இப்படி போயிட்டு இங்கே விடணும். நான் விட்டு காட்டிக்கிட்டா இருங்கண்ணே. ஆனால் பார்த்து கேர்ஃபுல்லாக விடணும். நான் விட்டு காமிக்கிறேன். இது டப்பா காரு. ஏன்னா பாருங்க வந்துச்சு அதுக்குள்ளேயே. என் கிட்ட ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதோ பாருங்க உள்ளே பயங்கரமாக இருக்குல்ல. இதோ கரெக்டாக இதோ இப்படி இறங்கிட்டு இப்படி வச்சுட்டு இறங்கிட்டு இதோ இப்படியே போயிருக்கலாம். இதோ இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிள் காட்டு தருப்பேன். இங்கேயே இப்படியே போய்க்கலாம். இதோ எங்கே ஒரு ரூட் இருக்குல்ல, இப்படியே போய்க்கலாம். நல்லா இருக்குல்ல? சரி இப்போ இதை வச்சு நான் இன்னொரு இடத்த காமிக்க போகிறேன். இந்த இடம் எப்போயோ வந்ததுன்னா, ஆமாங்க இந்த இடம் எப்போயோ வந்தது, இந்த வீடு எப்போயோ வந்தது. இப்போ நான் இன்னொரு இடத்த காமிக்க போகிறேன்.
அந்த இடத்த பார்த்தா நீங்களே ஆச்சரியப்படுத்துவீங்க. ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் சேஃபாக போதும். டேய் ஓப்பன் ஆகுதா? ஆனால் அதுக்கு எப்படி போனோம்? ரொம்ப நாள் வந்து மறந்து போயிட்டேனே. இரு. நான் வந்துச்சு. இதோ இப்படி போவோமா? ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரேம்ப்பு தான் இருக்கு. அதுவும் நான் வந்துச்சு. அந்த ரேம்ப்பு தான் இருக்கும்ல. இதோ இந்த மேடம் தடத்தில் வராளே, திருச்சிட்ட போகிறாளே. இப்படியா? இப்படி அந்த நம்ம வந்துச்சு. இப்படி போனோங்க. ஆனால் அதுக்குள்ளே போனால் நம்ம சாப்பிட்டாங்க நிச்சயம். அது ஏன் சொல்கிற தெரியுமா? நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, அது உண்மையாலே. இப்போ பாருங்களேன், நான் போய் காட்டுறேன். அவங்க சுட ஆரம்பிச்சிருவாங்க கார்லேருந்து இறங்கினா. அதனால் காருக்குள்ளே தான் இருக்கணும். இதோ பாருங்கள், அங்கே தெரியுதா? ஆமாம், சுடுற என்னன்னா நீங்களே ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னது? த மிலிட்ரி பிளேஸ், அதாவது ஆர்மிஸ். இங்கே பாருங்கள், ஆர்மி தான் இருக்காங்க இங்கே. நான் உள்ளே ஒரு கார் இருக்குது, அந்த காரை நான் இப்போ எடுக்க போகிறேன். ஓடுறாது, ஓடிடா. ஓடிக்காதா பாருங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கார் முன்னாடி போய் நின்றுக்கலாம். ஆமாங்க, இப்போ சுட மாட்டாங்க கொஞ்ச நேரத்தில். பாருங்களேன். என்னடா குட் ஐடியா சாங்குடா. ஏன்டா நிம்மதியாக இந்த காரை கூட உன்னத்தை எடுக்க கூட விட மாட்டிங்களே. குட் ஐடியாங்க. நான் இப்போ இறங்கி காட்டினா, இப்போ அந்த ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கட்டும். ஏன்னா இறங்கி காட்டினா ஏய் என்னடா இப்போ தெரிய போகுது பாருங்க லான்ச்சு. இதை சுடுறாங்க. சுடலையா? நோ, இதை சுடுறாங்க பாருங்க. கீழே எழுத்து போகுது. என்ன சுடல? அந்த பக்கம் இருக்கிறதுனால தெரில போல. ஆமாங்க, சுடல. என்னாச்சு? சுடுவாங்க, உண்மையிலே சுடுவாங்க. அதாவது நம்ம வந்து இந்த சைடு இருக்கோம்ல, இந்த கார் மேலே டேமேஜ் ஆகும், புரியுதா? ஆனால் உண்மையிலே சுடுவாங்க. இந்த இடம் ஏன் இந்த கார் நல்லா இருக்குல்ல? ஏங்க இதில் டேங்கர் கூட இருக்குங்க. ஆனால் டேங்கருக்கு அந்த சைடு போகணும். நிறைய பேருக்கு இந்த கேம் தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ இன்னொரு இடத்த நான் காமிப்பேன். அது எப்பயும் வந்து தான். ஆனால் அது என்னுடைய ஏரியா, நியூ டெல்லி. சும்மா சொன்னேன், நியூ டெல்லி தான், இல்லை நான் பேர் வச்சது. ஐயோ எப்படி போகணும்? பீச் இருக்கும்ல, பீச் வழியாக போகணும். நான் வந்துச்சு ஒரு ரூட் இருக்குது போகிறதுக்கு. ஏங்க இப்போ நான் டீசெண்டாக போகிறேங்க ஆர்மி பிளேஸுக்கு. நான் டீசெண்டாக போகிறேன் ஆர்மி பிளேஸுக்கு. டீசெண்டாக ரோட்டில், அதாவது சும்மா முக்கா அந்த சைடு இருக்கா? இல்லைங்க வேணாங்க, டீசெண்டாக போய் டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த நம்ம வீட்டுக்கே வந்துட்டோங்க. ஆனால் ரேஸில் போனேன், நான் தான் பொசிஷன் ஒன்று போனேன். இந்த இடத்த காமிச்சிட்டு இதுக்கு முன்னாடி இந்த வீடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே என்ன போலீஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இல்லை, இப்போ இருக்காங்க. ஏங்க இது கூட டம்மியாக தாங்க இருக்குது. இப்போ பாருங்களா. சரி, ஆனால் இது எவ்வளோ ஸ்பீடு போகுது பார்க்கலாமா? 280 தான் போகுது. சரி பரவாயில்ல, இதை வச்சு. ஐயோம்மா டேய் சாவுடா. ஐயோ சாவுண்டு. ஐயோ டே 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 கரெக்டாக பக்கத்தில் வரும்போது தான் என்ன குறுக்க வந்து நினைப்பீங்களாடா? இந்தோங்க அந்த ஏரோபோர்ட் இருக்குல்ல, ஏரோபோர்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே வந்து வரும். நம்ம ட்ரெயினில் கூட வரலாங்க. ஆமாம், ட்ரெயினில் கூட வர முடியும். இதான் நான் சொன்ன ஏரியா. செம்மையாக இருக்குல்ல இந்த ஏரியா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, இங்கே பாருங்களேன். அது ஆனால் இது ரொம்ப குட்டி ஊராக இருந்தாலும் இது செம்மையாக இருக்கும். அப்புறம் இன்னும் நான் சொல்லிக்கிறேன், இன்னொரு வழியாக கூட வரலாம், ட்ரெயின் வழியாக கூட வரலாம். நான் காமிக்கிறேன் எந்த வழிட்டு. எங்கடாவன் டேய் அது இந்த டன்னல் இருக்குல்ல, டன்னலு இங்கே வந்து டன்னல் இருக்கும். இந்த பாருங்கள் ட்ரெயின் ட்ராக்கு. நீங்கள் அப்படியே அந்த ட்ரெயின் வந்து வந்தோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா அந்த டன்னல் இருக்கும். டன்னலில் அப்படியே இறங்கிடுங்க. இறங்கி மேலே போகணுன்னா உங்களுக்கு வந்துடும். சரிங்க, இன்னொரு சீப் போல் கூட இருக்குது. ஆனால் அதுதான் நம்மளால பல்காக பண்ண முடியும். ஐயோம்மா, அதாவது அது மூலிமா நம்மளால் பல்காக பண்ண முடியும். நான் சொல்கிறத மட்டும் போடுங்க. PM10 PM10 மட்டும் போடுங்க. ஒரு நிமிஷம். PM10 போட்டுட்டு ஓகே குத்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள், பல்க்குடு வரும். இப்போ ரீஸ்டார்ட் கொடுங்க. ரீஸ்டார்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்களேன். இதோங்க நம்ம இப்படி மாறிடுவோம், பல்காக மாறிடுவோம். பல்குடைய பவர்ஸை பார்ப்போமா? என்ன பவர்டு? ஐயோம்மா, பல்குடைய பவர் பார்ப்போமா? என்ன பவர்டு?
டேய் பஞ்ச் தி பேக். வா இங்க பறந்து போயிட்டாங்க. சரி ஜம்ப் பண்ண முடியுமா பாப்போமா? எப்பா டேய் இடம் ஓடிதான் பார்ப்போம். இடம் ஓடில. அது நம்ம நல்லா ஹைட்டாக பண்ணினே இருக்கணும். என்னங்க இவன் ஏங்கண்ணா இந்த இடம் உடையுங்க. ஆமாங்க உண்மையிலே உடையுங்க. ஆனால் உடைய மாட்டேங்குது என்னன்னு தெரியல. இதுதான் பல்குடைய பவர்ஸ். ஆனால் இவனால் பறக்க முடியுமா? பறக்க முடியல. ஜம்ப் பண்ண முடியுது. அதாவது உடஞ்சுதா அதுதான். இவனால் பறக்க முடியும். பறக்க முடியாது. இவனால் ஜம்ப் பண்ணி பறக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு பிஎம் லெவல் போடலாமா? PM1 அதாவது பிஎம் லெவல் குத்திங்கன்னா சூப்பர்மேனாக வருவோம். இப்போ நம்ம திருப்பி போகலாமா? அதாவது பிஎம் லெவல் குத்தா நம்ம சூப்பர்மேனாக வருவோம். அதாவது சூப்பர்மேன்கிட்ட லேசர் பவர் இருக்குது. ஆனால் என்ன ஐஸ் பவர் இருக்குல்ல சூப்பர்மேன்கிட்ட. ஆனால் இவன்ட்டு இல்லைங்க. அதாவது இவங்க ஏன் மாடிஃபிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரில பாருங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்படி தான் வச்சுருக்கணும். ஆனால் இவனால் ஹைட்டாக கூட பறக்க முடியும். இது ஸ்லோவாக படிக்கலாம். ரன் பட்டன் கிளிக் பண்ணால் ஹைட்டாக பறக்கலாம். வா நல்லா இருக்கு சூப்பர்மேன் மாதிரியே. அப்படி திருப்பியும் மாறணும். நம்ம திருப்பி நார்மலாக மாறணும்னா PM1 கொடுத்துட்டு கிளிக் பண்ணோன்னா பிளேயர் மோடு 1க்கு பேசுவோம். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவோம். சாரிங்க. அதாவது இப்போ PM1 கொடுத்தா நம்ம பிளேயராக மாறிடுவோம். அதாவது என்ன ஆச்சுன்னா நான் பாஸ் பண்ணுறேன்ற பேரில் பாஸ் பண்ண விட்டேன். அதனால இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வீடியோ போயிடுச்சு. இப்போ நம்ம நார்மலாக மாறிடுவோம். ஓகேவா? இதோட நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஆனால் அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சு. 32 மினிட்ஸ் போயிடுச்சு இப்போ நம்மளுக்கு இந்த வீடியோ. அதனால் நான் இப்போ இந்த வீடியோ முடிக்கலான்ட்டு இருக்கேன். மறக்காமல் நான் இதுக்கு முன்னாடி ரோப்ளாக்ஸ் வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருங்க. செம்ம ஃபன்னியாக இருக்கும். டெட்லி விட்டு ஒரு கேம் போட்டேன். இந்த கேம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். சாரிங்க இதுவும் வந்துச்சு தெரியும். அதனால் போட்டேன். அப்புறம் இந்த ரேசிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா வர மாட்டேங்கிறான். வாடா எங்க வர மாட்டேங்கிறாங்க. சரி பரவாயில்ல. ரேசிங் ஆப்ஷன் காமிச்சிச்சுன்னா நீங்கள் மறக்காமல் ரேசிங் விளையாட ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த ரேசிங் ஆப்ஷன் வந்துச்சுன்னா மறக்காமல் ரேஸ் மோடு விளையாடுங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் விளையாடுங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் ஜாலியாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. அதனால் மறக்காமல் சொல்கிறேன் இதை விளையாடுங்க. ஓகேவா? Bye bye. I love you all and subscribe and like. Bye bye. I love you all.